ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய கிருபையினாலே தொடர்ந்து இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் உள்ள வேத பகுதியை படிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். 5 திருச்சபைகளை குறித்து நம்ம படித்தோம். இன்றைக்கு 6வது ஒரு திருச்சபையை குறித்து படிக்க போகிறோம். அந்த 6வது திருச்சபையை குறித்து எங்க வாசிக்கிறோம்னா, வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 7ஆம் வசனத்துல இருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 7ஆம் வசனத்துல இருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறோம். சிஸ்டர் தயவு செய்து 3வது அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது. தேங்க்யூ சிஸ்டர். இந்த இடத்துல அடுத்து ஒரு சபையை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். அதாவது வெளிப்படுத்தின விசேஷத்தை படிக்கும் போது வசனத்தின் அடிப்படையில அதோடைய அர்த்தத்தை படித்து கொண்டு வருகிறோம். இப்ப அதை படிக்கும் போது இந்த இடத்துல பிலதெல்பியா எனப்பட்ட ஒரு இடத்துல உள்ள சபையை குறித்து நம்ம படிக்கிறோம். இந்த பிலதெல்பியான்ற மீனிங் என்னன்னா, லவ் ஆஃப் த பிரதரன். லவ் ஆஃப் த பிரதர், அதாவது சகோதரர்களிடையே அன்பு. அதான் அந்த வார்த்தையுடைய அர்த்தம். ஃபிலோன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, சகோதர சிநேகம், சகோதரர்கள் மத்தியில் உள்ள அன்புன்னு சொல்லி அர்த்தம். ஓகே, வரலாற்று பூர்வமா நீங்க படிச்சீங்கன்னா இது ஒரு ராஜாவாலே, அதாவது ஒரு குறிப்பிட்ட மன்னனாலே உருவாக்கப்பட்ட ஒரு நகரம். இன்னொன்று, அந்த நகரத்தை உருவாக்கின மனிதனுடைய பெயரின் அடிப்படையில் அது உருவாகி இருக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க. கிரேக்க சக்கரவர்த்திகள், கிரேக்க ராஜ்யத்தின் மக்கள் இதை உருவாக்கும் போது கிரேக்க கலாச்சாரத்தின் அடிப்படையில் இதற்கு இந்த பெயர் வச்சிருந்தாங்க. அலெக்சாண்டர் கிரேக்க கலாச்சாரத்தை சேர்ந்தவர். ஆகவே இந்த ஊருக்கு இவ்விதமான ஒரு பெயரை வச்சிருக்காங்க. அது மாத்திரமல்ல, நம்ம தொடர்ந்து இதை படிக்கும் போது இந்த சபை வேத வசனத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய விதத்துல, அதாவது அவர்களுக்கும் தேவனுக்கும் இடையில அன்பு இருந்தது. தேவன் எதிர்பார்க்கக்கூடிய சகோதர சிநேகம் அவர்கள் மத்தியில் காணப்பட்டது. இதான் வேதாகமம் கற்றுக் கொடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு காரியம். இரண்டாவது, அந்த ரோமாபுரியுடைய கிழக்கு பகுதியில இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு நகரம் இந்த நகரம். எந்த நகரம்? பிலதெல்பியா நகரம். அது வேறு ஒரு பேர் என்ன சொன்னாங்கன்னா, த கேட்வே டு த ஈஸ்ட், அதாவது கிழக்கு பகுதிக்கு செல்லக்கூடிய வாசல் என்று அது அழைக்கப்பட்டது. வாசல் என்று அழைக்கப்பட்டது. அதே மாதிரி இன்னொரு பேர் அது கொடுக்குறாங்க. என்ன பேர்னா, லிட்டில் ஏதன்ஸ், அதாவது சிறிய அத்தேனே பட்டணம் அல்லது சிறிய ஏத்தன்ஸ்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா? இடையில ஒரு தடவை ஒலிம்பிக் போட்டிகள் நடந்தது. பைபிள்ல அத்தேனே என்று அழைக்கப்படக்கூடிய நகரம் சிறிய ஏதேன் என்று இது அழைக்கப்பட்டது. ஏன்னா இங்க இந்த ஊர்ல எப்படி அத்தேனே என்ற பட்டணத்துல அநேக கோயில்கள் இருந்ததோ, சிலைகள் இருந்ததோ, அதே போல இந்த இடத்துலயும் தெய்வங்களுக்கு பஞ்சமே இல்லை. ஆகவே இது அதிகமான கோயில்கள் நிறைந்த ஒரு இடம், வாய்ப்புகள் குவிந்து கிடந்த ஒரு இடம். அதாவது பக்தி பெருக்கெடுத்து ஓடும் போது அந்த பக்தியை பயன்படுத்தி மக்கள் மத்தியில கிறிஸ்து இயேசுவின் அன்பை அறிவிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அத்தேனை பட்டணத்துல பவுல் பார்த்தார் இல்லையா? பார்க்கும்போது ஆவியிலே வைராக்கியம் அடைந்து கிறிஸ்துவே கர்த்தர் என்பதை அந்த மார்ஸ் மேடையில இருந்து பிரசங்கம் பண்ணார் இல்லையா? அதான் நம்ம இங்க வாசிக்கிறோம். அதே மாதிரி அதிகமான வாய்ப்புகள் நிறைந்த ஒரு இடம். ஆனா இந்த ஊருடைய பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? அடிக்கடி நிலநடுக்கம் வரக்கூடிய ஒரு இடம். எர்த்குவேக்ஸ் ஆர் வெரி காமன் இந்த ஏரியால. பிலடெல்பியால 17வது பிசில ஒரு பெரிய நிலநடுக்கம் வந்துச்சு. வந்ததுடைய விளைவு என்ன தெரியுமா? நகரம் முழுவதுமாக அழிந்து விட்டது. இந்த நகரம் மாத்திரம் இல்ல, சர்தை, எபேசு பட்டணத்து பக்கத்துல இருக்கக்கூடிய 10 சிட்டிஸ் முழுவதுமாக நொறுங்கி ஒன்றும் இல்லாமல் போய்விட்டது. இப்ப நம்ம நேற்றா முந்தானேத்து கம்போடியால நிலநடுக்கத்தை கேள்விப்பட்டோம் இல்லையா? தொடர்ந்து அநேக நாடுகள்ல பயங்கரமான நிலநடுக்கங்களை கேள்விப்படுறோம். அந்த நாடே உருக்குலைந்து விடுகிறது. அவ்விதமாக
17வது நூற்றாண்டுல இந்த பிலதெல்பியால பயங்கரமான நிலநடுக்கம் வந்துச்சு. வந்ததுடைய விளைவு மக்கள் தங்களுடைய இடத்தை விட்டு வெளியே குடியேறினார்கள். அது மாத்திரம் இல்ல, அவங்க மறுபடி அதே இடத்துக்கு போய் வீடை கெட்டுவதற்கு, அங்க செட்டில் ஆறதுக்கு அவங்க பயந்தாங்க. அதனால அந்த இடத்த என்ன சொல்லி அழைச்சாங்கன்னா த பர்ன்ட் லேண்ட்னு சொல்லி சொன்னாங்க. என்ன அர்த்தம்? எரிக்கப்பட்ட ஒரு இடம் சொல்லி அவங்க என்ன செஞ்சாங்க, அழைச்சாங்க. சரி, இதான் இந்த ஊருடைய பின்னணியும். அதாவது இவர்கள் உடைய பெயர் சகோதர சிநேகம் அல்லது சகோதரர் மத்தியில் அன்புன்னு சொல்லி சொன்னாலும், அவர்கள் மத்தியில் அந்த ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, பெரிய ஒரு தேவை என்னன்னா, அவர்களுக்கு பாதுகாப்பற்ற மனப்பான்மை இருந்தது. இப்போ இந்த பிலதெல்பியா சபைக்கு இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்தும் போது, இயேசு கிறிஸ்து அவர்களோடு பேசும்போது எவ்விதமாக தன்னை அறிமுகப்படுத்துகிறார் என்பதை நம்ம படிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரத்துல நம்ம வாசிக்க கேட்டோம் இல்லையா? வாசிக்க கேட்ட வசனத்துல மறுபடியும் அதை பாருங்க. 3வது அதிகாரம் 7ஆம் வசனம். இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்தும் போது இவ்விதமாக வெளிப்படுத்துகிறார். என்ன வெளிப்படுத்துகிறார் தெரியுமா? தான் முதலாவது பரிசுத்தமுள்ளவர், 2வது சத்தியமுள்ளவர், 3வது தாவீதின் திறவுகோலை உடையவர், 4வது ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர், ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவர் இருக்கிறார். ஒவ்வொரு சபைக்கு அறிமுகப்படுத்தும் போதும் இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து அறிமுகப்படுத்துகிறார். அதாவது அவர்களுடைய பார்வை தன்னை நோக்கி இருக்க வேண்டும், அவர்களுடைய நம்பிக்கை தன் மீது இருக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு விதமான பிரச்சனைகளிலே கடந்து செல்லக்கூடிய திருச்சபைகளுக்கு தன்னை முதலாவது அறிமுகப்படுத்துகிறார். இந்த பிலதெல்பியா திருச்சபையுடைய இன்னும் ஒரு ஸ்பெஷாலிட்டி அல்லது சிறப்பு தன்மை என்னன்னா, ஆண்டவர் பார்த்து குறை சொல்ல முடியாத அளவுக்கு இருந்த திருச்சபை. சிமிர்னா பற்றி படிச்சோம் இல்லையா? சிறப்பான திருச்சபை. அவ்விதமாக இந்த திருச்சபையும் ஒரு சிறப்பான திருச்சபை. ஏன்னா இந்த 2 திருச்சபைகள் மாத்திரம் குறைவற்றதாக காணப்பட்டது. நம்ம இந்த வேத ஆராய்ச்சியில கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம், பாடுகள் மத்தியில, உபத்திரவங்கள் மத்தியில, குறைவுகள் மத்தியில இயேசு கிறிஸ்துவை குறித்து அறியக்கூடிய அறிவு, தேவனை அறிகிற அறிவு நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்தும். தேவனுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதற்கு அது நம்மை உதவும். இதை மறக்க வேண்டாம். சரி, இந்த இடத்துல பரிசுத்தம் உள்ளவர், இதே வார்த்தை எங்க பயன்படுத்தப்பட்டிருக்கு? நிறைய இடங்கள் இருக்கு. ஆனா ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிக்கலாம். ஏசாயா 40வது அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிங்க. ஏசாயா 40வது அதிகாரம் 25ஆம் வசனம். இப்படி இருக்க என்னை யாருக்கு ஒப்பிடுவீர்கள்? எனக்கு யாரை நிகராக்குவீர்கள் என்று பரிசுத்தர் சொல்லுகிறார். இந்த இடத்துல எகோவாவாகிய தெய்வம், பழைய ஏற்பாட்டுல தன்னை வெளிப்படுத்தும் போது எகோவாவாகிய தெய்வம் சொல்லி தன்னை வெளிப்படுத்துகிறார். அப்படி எகோவாவாகிய தெய்வம் என்ன அர்த்தம்? சர்வ வல்லமையுடைய கர்த்தர். அவர் சொல்லும் போது என்ன தெரியுமா சொல்றாரு? நான் பரிசுத்தம் உள்ளவர். பழைய ஏற்பாட மறுபடி படிச்சு பார்க்கும்போது, ஏசாயால முன்னால உள்ள பகுதியில படிக்கிறோம் இல்லையா? ஏசாயா அந்த உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்துல, ஏசாயா 6வது அதிகாரம் நினைக்கிறேன், போகும்போது ஆலயத்துல போகும்போது ஒரு தரிசனம் பார்க்கிறார். அங்க கேராபீன்களும் சேராபீன்களும், அதாவது தேவதூதர்கள், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்று அவரை ஆராதித்து கொண்டிருப்பதை கண்டார். அப்போ பழைய ஏற்பாட்டுல பிதாவாகிய தேவன் பரிசுத்தர் என்று அழைக்கப்படுகிறார். சரி, புதிய ஏற்பாட்டுல குமாரனாகிய தேவன் பரிசுத்தர் என்று அழைக்கப்படுகிறார். அப்போ இது ஒரு கற்றுக் கொடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு காரியம் என்ன தெரியுமா? நம்ம ஏற்கனவே படிச்ச மாதிரி பிதாவும் குமாரனும் ஒரே தன்மையுடையவர். பிதாவும் பரிசுத்தர், குமாரனும் பரிசுத்தர், நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் சொல்லி சொன்னாரே. ஆகவே யெகோவா சாட்சிகள் மாதிரி திருத்துவத்தை மறுதலிக்கக்கூடிய மக்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய காரியம் என்னன்னா, அவர்
அதே தன்மையுடையவர். குமாரனாகிய கிறிஸ்து உண்டாக்கப்பட்டவர் அல்ல, படைக்கப்பட்டவர் அல்ல. அதற்கு பதிலாக அவர் பிதாவோடே ஒரே தன்மையுடையவர். இதை மறக்க வேண்டாம், மறக்க வேண்டாம். சரி, இது முதலாவது தன்மை. இரண்டாவது, சத்தியமுள்ளவர். சத்தியமுள்ளவர் அதே ஏசாயால 65வது அதிகாரம், ஏசாயா 65வது அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க. அதனாலே பூமியிலே தன்னை ஆசீர்வதிக்கிறவன் சத்திய தேவனுக்குள் தன்னை ஆசீர்வதிப்பான். பூமியிலே ஆணையிடுகிறவன் சத்திய தேவன் பேரில் ஆணையிடுவான். முந்தின இடுக்கண்கள் மறக்கப்பட்டு அவைகள் என் கண்களுக்கு மறைந்து போயின. இந்த இடத்துல சத்திய தேவன் சொல்லி யார் அறிமுகப்படுத்தப்படுகிறார்? யெகோவாவாகிய தேவன் அறிமுகப்படுத்தப்படுகிறார். யெகோவாவாகிய பிதாவாகிய தேவன் பரிசுத்தமுள்ளவர். குமாரனாகிய கிறிஸ்து பரிசுத்தமுள்ளவர். பிதாவாகிய தேவன் சத்தியமுள்ளவர், உண்மையானவர். குமாரனாகிய தேவன் உண்மை உள்ளவர். புதிய ஏற்பாட்டுல ஒரு வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர்ல இருந்து ஒரு 2 வசனங்கள் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர், பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதலாவது நிருபம் 8வது அதிகாரம். 1 கொரிந்தியர் 8வது அதிகாரத்துக்கு நம்முடைய வேத புத்தகத்தை திருப்பிக்கலாம். 1 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 5வது 6வது வசனங்களை வாசிங்க. வானத்திலேயும் பூமியிலேயும் தேவர்கள் எனப்படுகிறவர்கள் உண்டு. இப்படி அநேக தேவர்களும் அநேக கர்த்தாக்களும் உண்டாயிருந்தாலும் பிதாவாகிய ஒரே தேவன் நமக்குண்டு. அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது. அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்குண்டு. அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது. அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். இந்த இடத்துல பாருங்களேன், தெளிவா அநேக தெய்வங்கள் இருந்தாலும் பிதாவாகிய தெய்வமே ஒரே தெய்வம், குமாரனாகிய கர்த்தரே ஒரே தெய்வம், பரிசுத்த ஆவியானவராகிய இந்த பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராகிய திரியேக தேவனே ஒரே தெய்வம். ஏன் இவ்விதமாக எழுதுகிறார்? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏதன்ஸ் மாதிரி, லிட்டில் ஏதன்ஸ் சொல்லி சொன்னாங்களா, அநேக கடவுள்கள் மலிந்திருக்கக்கூடிய இடத்துல உண்மையான கடவுள் யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா தான் ஒருவரே சத்தியம் உள்ளவர். He was not a fake. He was not a fake, not a copy. Authentic, original. அவரே உண்மையானவர், அவரே நம்பப்படத்தக்கவர், அவரே எல்லாவற்றிற்கும் கனத்திற்கும் பாத்திரமானவர். இதான் வெளிப்படுத்தின விசேஷத்திலையும் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 6:10. அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழிவாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். இந்த இடத்துல பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள தேவன், he is true and faithful. He is true and holy and true. இதான் வேதாகமும் கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம். அப்போ நம்ம அவரை எப்பொழுதும் நம்ப முடியும். அவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது மற்ற தெய்வங்களை போல அல்ல. அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் பரிசுத்தராய் இருப்பதற்கு அவர் நம்மை அழைக்கிறார். மூன்றாவது ஒரு வார்த்தை வருது. என்ன வார்த்தை வருது? முதலாக இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல வரக்கூடிய ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை அது? அந்த 7ஆம் வசனத்தை பாருங்க. தாவீதின் திறவுகோலை உடையவர். தாவீதின் திறவுகோலை உடையவர். இது என்ன ஒரு புதிய ஒரு வசனமா இருக்கு. இந்த வசனத்தை கொஞ்சம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டியது முக்கியம். சரி, அதாவது 2 ராஜாக்கள் 18வது அதிகாரத்துக்கு நம்ம வேத புத்தகத்தை திருப்பிக்கலாம். 2 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க. ராஜாவை அழைப்பித்தார்கள். அப்பொழுது இல்க்கியாவின் குமாரனாகிய எலியாக்கீம் என்னும் அரமனை விசாரிப்புக்காரனும் செப்னா என்னும் சம்பிரதியும் ஆசாபின் குமாரனாகிய யோவாக் என்னும் கனக்கனும் அவர்களிடத்துக்கு புறப்பட்டு போனார்கள். ஓகே, அதுல முதல் வசனம் வாசிங்க சிஸ்டர். இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஏலாவின் குமாரன் ஓசேயாவின் 3ஆம் வருஷத்திலே ஆகாஸ் என்னும் யூதாவுடைய ராஜாவின் குமாரனாகிய
எசேக்கியா ராஜாவானான். ஓகே, எசேக்கியா ராஜாவாக ஆளுகை செய்யும் போது எலியாக்கீம்ன்ற விசாரணைக்காரனை குறித்து இங்க வருது. சரி, இந்த வசனத்துக்கும் தாவீதின் திறவுகோலுக்கும் என்ன வித்தியாசம், என்ன சம்பந்தம் இருக்குன்னு நீங்க கேட்கலாம். அதே இதை நீங்க ஃபுல்லா படிச்சு பாத்தீங்கன்னா, அந்த அதிகாரத்தை நீங்க பொறுமையா படிச்சு பாருங்க. செப்னான்னு ஒருத்தன் இருக்கான். அவன் யாருன்னா, அவன் உண்மை உள்ளவன் கிடையாது. அவன் அந்த அரண்மனையின் விசாரிப்புக்காரனாக இருந்த போதும், ராஜாவின் விசாரிப்புக்காரனாக இருந்த போதும் அவன் உண்மையாக செயல்படவில்லை. மறுபடியும் இந்த ஏசாயா 22வது அதிகாரத்துல இருந்து ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். ஏசாயா 22வது அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிங்க. ஏசாயா 22:20. அந்நாளிலே இல்க்கியாவின் குமாரனாகிய எலியாக்கீம் என்னும் என் ஊழியக்காரனை நான் அழைத்து, தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர். உன் வஸ்திரத்தை அவனுக்கு தரித்து, உன் கச்சையால் அவனை இடைகட்டி, உன் அதிகாரத்தை அவன் கையிலே கொடுப்பேன். அவன் எருசலேமின் குடிகளுக்கும் யூதாவின் வம்சத்துக்கும் தகப்பனாய் இருப்பான். 22. தாவீதினுடைய வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன். ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு அவன் பூட்டுவான். இந்த இடத்துல தீர்க்க தரிசனமாக அல்லது அந்த எசேக்கியா ராஜா அரசாண்ட டைம்ல யோயாக்கீமை பத்தி ஏசாயா தீர்க்கதரிசி தெளிவாக சொல்லுகிறார். இந்த யோயாக்கீமை பத்தி அறிமுகப்படுத்தப்படும் போது, மன்னிக்கலாம், ரைட், எலியாக்கீமை பத்தி அறிமுகப்படுத்தும் போது என்ன சொல்றாங்கன்னா, அவன் கர்த்தருடைய ஊழியக்காரன் என்று அழைக்கப்படுகிறான். தொடர்ந்து உள்ள பகுதியை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, தெய்வீக தன்மை உடையவராக இவர் விவரிக்கப்படுகிறார். அது மாத்திரம் இல்ல, அந்த இடத்துல கொடுக்கும் போது என்ன வார்த்தை வருதுன்னா, தாவீதின் திறவுகோல்களை நான் உனக்கு கொடுப்பேன், தாவீதின் திறவுகோல்களை கொடுப்பேன். அது மாத்திரம் இல்ல, அந்த தாவீதின் திறவுகோல்களை உனக்கு கொடுக்கிறபடினால ஒருவரும் பூட்ட முடியாதபடிக்கு திறக்கக்கூடிய விதத்துல நான் கொடுப்பேன்னு சொல்லி சொல்றாரு. இதே மாதிரி இந்த எலியாக்கீமை போல இன்னும் ஒரு மனிதனை பைபிள்ல படிக்கிறோம். அதை வாசிக்க வேண்டாம். செருபாபேல் எனப்பட்ட ஒரு மனிதன். இந்த செருபாபேலும் எலியாக்கீமும் மனித தன்மை உடையவர்களா அல்லது தெய்வத்தின் அடையாளமாக கொடுக்கப்பட்டவர்களான்ற ஒரு கேள்வி எழும். அதாவது இவர்கள் 2 பேரும் மேசியாவுக்கு அடையாளமாக பழைய ஏற்பாட்டிலே குறிப்பிடப்பட்டவர்கள். இதான் இந்த வசனத்தை எடுத்து இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல பரிசுத்த ஆவியானவர் யோவான் மூலமாக இந்த பிலதெல்பியா சபைக்கு செய்தியை அறிவிக்கிறார். திறவுகோல்னா என்ன அர்த்தம்? பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர் அல்லது தாவீதின் திறவுகோல் சொல்லி சொல்லும் போது முழு அதிகாரம், அதாவது அதிகாரத்தை கையிலே வைத்திருக்கக்கூடிய கர்த்தர், அந்த அதிகாரத்தை படி செயல்படக்கூடிய கர்த்தர் இந்த பலவீனமான திருச்சபையில, சின்ன திருச்சபைய என்கரேஜ் பண்றதுக்காக இதை சொல்றார். சரி, அப்போ இதை படிக்கும்போது அடுத்து அதிகாரம் சொல்லி சொன்னோன்னே நமக்கு எந்த வசனம் ஞாபகம் வரும்னா, புதிய ஏற்பாட்டுல மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 16வது அதிகாரம் 19ஆம் வசனம். அது நமக்கு ஞாபகத்துக்கு வரும். அதை வாசிக்கலாம். மத்தேயு 16வது அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிங்க. 16:19. 16:19. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து யாரோட பேசுறாரு? நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் பேதுருவோடு பேசுறதாக நமக்கு தெரியும். பேதுருவோடு மட்டும் இல்ல, மற்றவர்களோடு அவர் பேசுகிறார். அதே மத்தேயு வாசிக்க வேண்டாம். மத்தேயு 18வது அதிகாரம் 18ஆம் வசனம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, எல்லா சீஷர்களுக்கும் அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டது. என்ன அதிகாரம்? இந்த வசனத்தின் அடிப்படையில கத்தோலிக்க திருச்சபையில என்ன சொல்றாங்கன்னா, பரலோகத்தின் திறவுகோல்களை பெற்றவர் யாருன்னா பேதுருன்னு சொல்லி சொல்றாங்க. பொதுவா நம்ம நடிக்கக்கூடிய டிராமாஸ்ல என்ன செய்வாங்கன்னா, பேதுரு தான் அந்த பரலோகத்துடைய வாசல்ல உட்கார்ந்துருப்பார்.
போகக்கூடிய மக்கள் யார் யாரெல்லாம் பரலோகத்துக்குள்ள பிரவேசிப்பாங்க, யார் பிரவேசிக்க மாட்டாங்கன்ற அந்த ஒரு அனுமதி சீட்டை கொடுப்பது பேதுருவாக சொல்லுவாங்க. ஆனா இந்த வசனத்துக்கு அது அர்த்தம் கிடையாது. அதாவது பரலோகத்தின் கதவுகளை திறக்கக்கூடிய பொறுப்பு, பரலோகத்தின் கதவுகளை பூட்டக்கூடிய பொறுப்பு யாருடைய பொறுப்புனா தேவனுடைய பொறுப்பு, தேவனுடைய அதிகாரம். அதே மாதிரி இன்னொரு வசனம், எந்த வசனம்? யோவான் 20வது அதிகாரம் 23ஆம் வசனத்துல சொல்லும் போது, யாருடைய பாவங்களை நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், யாருடைய பாவங்களை நீங்கள் மன்னியாதிருக்கிறீர்களோ அவர்களுடைய பாவங்கள் மன்னியாதிருக்கும் சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ என்ன யோசிக்கிறாங்கன்னா, பரலோகத்தின் திறவுகோல்கள் சொல்லி சொல்லும் போது பூமியில பேதுருதான் எல்லாத்துக்கும் உயர்வான போப்பாண்டவர், முதலாவது போப்பாண்டவர் சொல்லி யோசிக்கிறாங்க. அவ்விதமாக சொல்லப்படல. என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த இடத்துல சொல்லும் போது பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர், திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவர், தாவீதின் திறவுகோல்களை கொடுப்பேன்னு சொல்லி சொல்லும் போது நம்ம அறிவிக்கக்கூடிய நற்செய்தி அல்லது இயேசு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்தும் போது அந்த திறவுகோல்கள் ரட்சிப்பின் சுவிசேஷத்தின் மூலமாக மக்கள் தேவனுக்கு நேராக திரும்பி வர முடியும். ஒண்ணு, அழிவின் பாதையிலிருந்து மனிதர்களை திருப்பி நித்தியத்துக்கு நேராக திருப்புவது, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்கு நேராக திருப்புவது, பரலோகத்துக்கு நேராக திருப்புவது. அதான் அதனுடைய அர்த்தம். இந்த அர்த்தம் என்னன்னா, தாவீதின் திறவுகோல்களை உடையவன் சொல்லி சொல்லும் போது அவர் அதிகாரம் உடையவர், அவர் ஆளுகை செய்கிறார் என்ற அடிப்படையில கொடுக்கப்பட்டிருக்கு. அதனுடைய அடுத்த பகுதி அந்த 7ஆம் வசனத்துல, பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர் ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவர், பூட்டக்கூடாதபடிக்கு திறக்குகிறவர் எல்லாவற்றையும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவர். என்ன அர்த்தம் தெரியுமா? அதாவது அவர் எல்லாவற்றையும் ஆளுகை செய்யக்கூடிய கர்த்தர், ஆளுகை செய்யக்கூடிய கர்த்தர். அதாவது அவர் எதை திறக்கிறாரோ அதை யாரும் பூட்ட முடியாது, அவர் எதை பூட்டுகிறாரோ அதை யாரும் திறக்க முடியாது. இந்த இடத்துல அவருடைய அதிகாரத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். அந்த அதிகாரத்தை அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். அந்த அதிகாரத்தை இந்த திருச்சபைக்கு ஞாபகப்படுத்துகிறார். ஒருவேளை சுற்றி உள்ள சூழ்நிலைகள் எவ்வளவு பாதகமாக இருந்தாலும் சரி, ஒருவேளை மனிதர்கள் எவ்வளவு எதிராக செயல்பட்டாலும் சரி, கதவுகளை திறக்கிறவர் கர்த்தர், கதவுகளை மூடுகிறவர் கர்த்தர். இது வேத வசனம் சொல்லக்கூடிய சத்தியம். நீங்க அந்த திறந்த வாசல், திறந்த கதவுகள் இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கலாமானா, பவுல் அப்போஸ்தலருடைய ஊழியத்தை குறித்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எழுதுறார். எனக்கு திறந்த வாசல் வைக்கப்பட்டிருந்தது, அதனால இந்த இடத்துல எனக்கு திறந்த வாசல் கிடைக்கும்படி எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி சொன்னார். இது எல்லாம் குறிக்கக்கூடிய காரியம், திருச்சபை மக்களே, லவோதிக்கேயா திருச்சபை மக்களே, உங்களுக்கு நான் அதிகாரமுடையவனாக என்னை அறிமுகப்படுத்துகிறேன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். ஆகவே அவர் திறந்த வாசலை யாரும் பூட்ட முடியாது, அவர் பூட்டின வாசலை யாரும் திறக்க முடியாது. இதான் வேதாகமம் கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். சில நேரங்கள்ல கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில சில கதவுகளை பூட்டிடுறார். சில நேரங்கள்ல சில கதவுகளை திறக்கிறார். அப்போ வேதாகமம் கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம், தேவன் என்னை எங்கு எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவருடைய அதிகாரத்துக்கு கீழே என்ன கொடுத்து அவர் என்னை பயன்படுத்துவதற்கு நான் ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த சபை அப்படிப்பட்ட சபையா? அப்படிப்பட்ட சபை தான். எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்கன்றது பின்னாடி படிக்கலாம். அப்போ இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் யோசித்து பார்க்கலாம். பரிசுத்தம் உள்ளவர், பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறவர், சத்தியம் உள்ளவர், உண்மை உள்ளவர், உண்மையை எதிர்பார்க்கிறவர், எல்லா அதிகாரத்தையும் கையிலே வைத்திருக்கிறவர், தாவீதின் திறவுகோலை உடையவர், திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவர், பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர், தொடர்ந்து ஆளுகை செய்யக்கூடிய கர்த்தர். சரி, இது தன்னை குறித்த அறிமுகம். இந்த அறிமுகம் இந்த சபையை எந்த அளவுக்கு உற்சாகப்படுத்தி இருக்கும் இல்லையா? வாழ்க்கையின் தேவையான சூழ்நிலைகள்ல, பலவீனமான சூழ்நிலைகள்ல கர்த்தர் யார் என்பதை அறிந்து கொள்ளும் போது அது நம்மை உற்சாகப்படுத்துகிறது இல்லையா? இவ்விதமாக இந்த திருச்சபையை அந்த செய்தி உற்சாகப்படுத்தி இருக்கும். சரி, இப்போ அடுத்து பாராட்டு ஆரம்பிக்கிறது. இந்த 8ஆம் வசனத்துல இருந்து பாராட்டு ஆரம்பிக்கிறது. 8ஆம் வசனம் வாசிங்க. 3வது அதிகாரம் 8ஆம் வசனம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன்,
உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கைக்கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். மறுபடியும் பூட்டுவது திறப்பதுன்னு சொல்லி வருது. இந்த திருச்சபையை குறித்து கர்த்தர் பாராட்டும் போது என்ன தெரியுமா சொல்கிறார்? முதலாவது, உனக்கு கொஞ்ச பலம் இருந்த போதும் நீ பலவீனனாக இருந்த போதும், இந்த திருச்சபை பலனற்றதுன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ஒண்ணு, இந்த திருச்சபை ஒரு சிறிய திருச்சபையாக இருந்திருக்கலான்றாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, பினான்சியலா, அதாவது உலக பிரகாரமான வளத்தின் அடிப்படையில பெரிய பணக்கார திருச்சபையாக இல்லாம இருந்திருக்கலான்றாங்க. எண்ணிக்கையிலே குறைந்த மக்களுடைய திருச்சபையாக இருந்திருக்கலாம், அல்லது அவர்கள் இந்த பல்வேறு விதமான பூகம்பத்தினாலே எல்லாவற்றையும் இழந்தபடியினால இன்செக்யூர்டா, வீக்கா ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு திருச்சபையா இருந்திருக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இந்த வசனம் கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? அவ்வளவு கொஞ்ச பலன் உனக்கு இருந்த போதும் நீ என் நாமத்தை மறுதலிக்கவில்லை, என் வசனத்தை கை கொண்டபடியால் நான் உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். இந்த காரியம் கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? இந்த சபையிலே கர்த்தர் பார்த்து பாராட்டக்கூடிய காரியம், தேவனை மறுதலியாமல் இருப்பதற்கு, தேவனை மகிமைப்படுத்துவதற்கு, தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிவதற்கு கொஞ்சம் பலம் இருந்தாலும் இருதயத்தின் ஆழத்துல வாஞ்சை இருக்குமானால் நம்மால், இந்த திருச்சபையால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியும். கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, எத்தனை முறை நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை மறுதலிக்கக்கூடிய சூழ்நிலை சொல்றேன், எனக்கு பயங்கர வீக்கா இருக்கேன் அதனால மறுதலிச்சிட்டேன்னு சொல்லக்கூடிய மக்கள் இருக்காங்க. பாடுகள் வரும்போது, உபத்திரம் வரும்போது கர்த்தரை விட்டு பின்வாங்கி போன மக்கள் நான் ரொம்ப வீக்கா இருக்கேன்னு சொல்லி ஈஸியா சொல்லிடுறாங்க. ஆனா இந்த மக்கள் கொஞ்சம் பலம் இருந்த போதும் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கவில்லை. ஏற்கனவே இந்த திருச்சபைகள் எல்லாம் எந்த பாடுகள் வழியா கடந்து போய் கொண்டிருந்தது நம்ம படிச்சோம். இரண்டாவது, அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை கை கொண்டார்கள். கர்த்தருடைய வசனத்தை கை கொண்டார்கள். அதான் அவர்களை பாராட்டக்கூடிய செய்தி. அதாவது இவர்கள் எந்த சூழ்நிலைக்கும் இவர்கள் பயப்படவில்லை. ஓகே, அப்போ ஒரு திருச்சபையுடைய பலத்தின் அடிப்படையில அதனுடைய ஊழியம் கிடையாது. ஒரு திருச்சபையுடைய பலத்தின் அடிப்படையில ஆண்டவருடைய ரட்சிப்பின் திட்டத்தை, ஆண்டவருடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கான சூழ்நிலை கிடையாது. என்ன இருக்கிறதோ அதன் மத்தியில நம்ம எவ்விதமாக செயல்படுகிறோம் என்பது முக்கியம். இந்த திருச்சபை பலவீனமான திருச்சபை, இந்த திருச்சபை சாதாரணமான ஒரு திருச்சபை. ஆனால் இவர்கள் அதன் மத்தியில் கர்த்தரை மறுதலிக்கவில்லை. இரண்டாவது, கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு அப்படியே கீழ்ப்படிந்தார்கள். ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா? நாம் இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறோம் என்பதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிவது. இதான் வேதாகம் கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம். யோவான் 14வது அதிகாரம் 15வது வசனம் படிச்சு பாத்தீங்கன்னா, நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளுங்கள் சொல்லி சொன்னாரே. அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்லன்னு சொல்லி சொன்னாரே. இந்த திருச்சபையை பாராட்டுகிற மாதிரி அருமையான தேவனுடைய மக்களே, கர்த்தர் உங்களுடைய திருச்சபையை பாராட்ட முடியுமா? நம்மை பாராட்ட முடியுமா? கேட்கிறதற்கு காது உள்ளவன் கேட்க கடவன் சொல்லி சொன்னாரு. இன்றைக்கு எனக்கு இருக்கக்கூடிய என்ன பலன் இருக்கிறதோ அந்த பலத்தின் மத்தியில, அந்த ரிசோர்சஸ் மத்தியில நான் அவரை மறுதலிக்காமல் வாழ்கிறேனா? மறுதலிக்காமல் வாழுவது என்பது என்னுடைய வார்த்தை மூலமாக, செயல்கள் மூலமாக இயேசு கிறிஸ்துவுக்கு அந்நியனாக என்னை காட்டுகிறேனா? பேதுரு சொன்னார்ல, இயேசு கிறிஸ்துவ எனக்கு யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டார் இல்லையா? இரண்டாவது, அந்த பலவீனத்தின் மத்தியிலேயும் கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்த மக்கள். அதற்கு கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை சொல்றார். என்ன ஆசீர்வாதத்தை சொல்ல தெரியுமா? திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். பலவீனத்தின் மத்தியில்,
குறைவுகள் மத்தியில் கர்த்தரை மறுதலியாதபடிக்கு கர்த்தருடைய வசனத்தை கை கொண்ட திருச்சபைக்கு கர்த்தர் கொடுக்கக்கூடிய வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். இதா வேதாகமும் கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம். என்ன அர்த்தம் தெரியுமா? தேவன் உன்னை பயன்படுத்துவதற்கு, தேவன் இந்த திருச்சபையை பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் குறையாது. ஏற்கனவே இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தக்கூடிய மக்களுக்கு தேவன் வாய்ப்புகளை அதிகமாக கொடுக்கிறார். கொஞ்சம் பலன் மத்தியிலையும் இவர்கள் இவ்விதமாக செயல்பட்டபடியினாலே தொடர்ந்து இவர்கள் செயல்படுவதற்காக கர்த்தர் திறந்த வாசலை அங்கு வைத்தார். ஏன் தெரியுமா? அவர்கள் தொடர்ந்து செயல்படுவார்கள் என்று கர்த்தர் நம்பினார். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில் அவ்விதமாக தானே நடந்துச்சு. வாழ்க்கையின் இக்கட்டான சூழ்நிலைகள்ல தொடர்ந்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றிய தேவனுடைய மனிதன். விளைவு என்ன தெரியுமா? பவுல ஆண்டவர் தட்டி கொடுத்து, நான் உனக்கு முன்னாலே திறந்த வாசல் வச்சிருக்கேன், ஒருவனும் உன் மீது கை போடுவதில்லைன்னு சொல்லி சொன்னாரே. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை நம்ம யோசித்து பார்ப்போம். அருமையான தேவனுடைய மக்களே, யார் தான் கையில இருக்கக்கூடிய காரியத்தை உண்மையும் உத்தமமாக கர்த்தருக்கென்று பயன்படுத்துகிறார்களோ அவர்களுக்கான வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்கப்படும். நீங்க நேரம் எடுத்து திறந்த வாசல் சொல்லி வரக்கூடிய பகுதிகளை எடுத்து படிச்சு பாருங்க. நம்ம அதை படிச்சோம்னா நிறைய இதை விட்டு வெளியே போயிடும்ன்றக்காக நான் அந்த வசனங்கள் எல்லாம் சொல்லல, யோசித்து பார்க்கலாம். கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை என் கையில் இருக்கக்கூடிய கொஞ்ச பலனின் மத்தியில் பயன்படுத்தும் போது தேவன் இன்னும் வாய்ப்புகளை கொடுக்கிறார். வேதாகம் அதான் மறுபடி கற்றுக் கொடுக்கக்கூடிய சத்தியம். மத்தேயுடைய கடைசி பகுதியில ஆண்டவர் அந்த தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசும்போது ஒரு ராஜா, ஒரு எஜமானன் தன்னுடைய வேலைக்காரரை அழைத்து ஒருவனுக்கு 1 தாலந்து, இன்னொருத்தனுக்கு 2 தாலந்து, இன்னொருக்கு 5 தாலந்து கொடுக்கிறார். கொடுத்துட்டு அவர் வெளியூர் கிளம்பி போயிட்டார். 1 தாலந்தை வாங்கினவன் என்ன தெரியுமா செஞ்சான்? குழி தோண்டி போச்சுட்டான். எஜமானை குறை சொன்னான். 2 தாலந்தை வாங்கினவன் அதை வைத்து வியாபாரம் பண்ணி அதை 4 தாலந்தாக மாத்தினான். 5 தாலந்தை வாங்கினவன் 10 தாலந்தாக மாற்றி விட்டான். தாலந்துன்னு நம்ம என்ன யோசிக்கிறோம்? கிட்டார் போடுறது, பாட்டு பாடுறது, அல்லது இன்னைக்கு வர்ஷிப் பண்றது, இதெல்லாம் சொல்றாங்க. அது அர்த்தம் இல்ல. தாலந்துன்ற வார்த்தைய அந்த பகுதியை நம்ம வேத பகுதி படிக்கும்போது டீட்டெயிலா உள்ள போலாம். ஏறக்குறைய 300-400 நாட்களுக்கான சம்பளம். ஒரு நாளைக்கு இவ்வளவு தினார் நீங்க கணக்கு வச்சீங்கன்னா 400 நாட்களுக்கான சம்பளம், 1 வருஷத்துக்கும் அதிகமான சம்பளம். அப்போ 1 தாலந்துன்றது லட்சக்கணக்கான ரூபாய். என்ன பண்ணாங்க? ஆண்டவர் திரும்பி வரும்போது, எஜமானன் திரும்பி வரும்போது வாய்ப்புகளை பயன்படுத்தின. நல்லது, உத்தமமும் உண்மை உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், நான் உன்னை அநேகத்தின் மீது அதிகாரியாக வைப்பேன்னு சொல்லி 2 தாலந்து உள்ளவங்கிட்ட 4 தாலந்த கொடுத்தாரே, 5 தாலந்து உள்ளவங்கிட்ட 10 தாலந்தை கொடுத்தாரே, 1 தாலந்து உள்ளவன் இருந்து அதையும் பறிக்கப்பட்டவன் தண்டிக்கப்பட்டானே. உள்ளவன் எவனோ அவனுக்கு கூட கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். இந்த திருச்சபை இவ்விதமாக இக்கட்டான சூழ்நிலையிலேயும் தேவனுக்கு என்று செயல்பட்டபடியினாலே கர்த்தர் திறந்த வாசலை தொடர்ந்து கொடுத்தார். ஒருவேளை நம்முடைய தேசத்துல நற்செய்தி அறிவிப்பதற்கு, அல்லது நீங்க இருக்கக்கூடிய இடத்துல நற்செய்தியை அறிவிப்பதற்கு, ஆண்டவருடைய ஊழியத்தை முழு விடுதலையோடு செய்வதற்கு, அறுவடை பணியில ஈடுபடுவதற்கு கர்த்தர் தொடர்ந்து திறந்த வாசலை கொடுக்க வேண்டுமானால் நான் எனக்கு இருக்கக்கூடிய கொஞ்ச பலன் மத்தியில் அவரை மறுதலியாதபடிக்கு அவருடைய வசனத்துக்கு நடுங்க வேண்டும். இது ஆண்டவர் கொடுத்த முதலாவது பாராட்டு. ஒருவனும் அதை பூட்ட மாட்டான், யாருமே பூட்ட முடியாது, ஏன்னா கர்த்தர் திறக்கிறவர். சரி, 9ஆம் வசனம் வாசிங்க. 9. இதோ யூதரல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பாய் இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். 2வது என்னன்னா, சாத்தானுடைய கூட்டத்தார் அல்லது போலியான யூதர்களை நான் உனக்கு தருவேன். இதே காரியத்தை ஏற்கனவே உள்ள ஒரு திருச்சபையில படிச்சிருக்கோம். தங்களை யூதர்கள் என்று சொல்லியும் யூதர்கள் அல்லாத சாத்தானின் கூட்டத்தார்.
ஏன் இவங்களை சாத்தானின் கூட்டத்தார் நம்ம சொல்றோம்னா, எபேசியர் 6வது அதிகாரம் 12ஆம் வசனம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு தேவனுடைய மனிதனுக்கு, திருச்சபைக்கு ஒரு பெரிய சவால் என்ன தெரியுமா? மனிதர்கள் அல்ல, மாம்சமும் ரத்தமும் அல்ல, வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத சேனைகள், அசுத்த ஆவிகள், தேவனுக்கு எதிரான விழுந்து போன தூதர்களுடைய பெரிய படை தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அவன் யாரெல்லாம் பயன்படுத்தலாம்? நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். சாத்தானுடைய சிம்மாசனம்னு படிச்சிருக்கோம், சாத்தானுடைய ஆழங்கள்னு படிச்சிருக்கோம், சாத்தானுடைய மக்களாகிய இந்த யூதர்கள். இவர்கள் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்களா? பண்ணப்பட்டிருக்கலாம். இவர்கள் கிறிஸ்தவர்களா? கிறிஸ்தவர்கள் கிடையாது. இவங்க இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவங்க கிடையாது. இவங்க ஒரு பெரிய தடையாக இருந்தாங்க. என்னன்னா, கிறிஸ்தவர்களுக்கு எதிராக அவர்கள் செயல்பட்டார்கள். என்ன எதிராக செயல்பட்டார்கள்? முதலாவது, அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, தங்களுடைய ஜெப ஆலயங்களில் இருந்து கிறிஸ்தவர்களை வெளியே தள்ளினார்கள். நீங்க முதலாவது பவுல் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது, யூதர்களுடைய ஜெப ஆலயங்கள்ல கர்த்தருடைய வார்த்தையை வாசிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறபடினால பவுல் ஒவ்வொரு ஜெப ஆலயத்துக்கும் போய் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நற்செய்தியை அறிவிச்சாங்க. நாள் ஆக ஆக அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, எதிர்ப்பு அதிகமாகிறது. யாருக்கு? கிறிஸ்தவர்களுக்கு. அந்த எதிர்ப்பை எவ்விதமாக வெளிப்படுத்தினாங்கன்னா, தேவாலயங்களுக்கு அவர்களை புறம்பாக்கினார்கள். சத்தியத்தின்படி வாழக்கூடிய ஒரு மனிதன், சத்தியத்தை போதிக்கக்கூடிய ஒரு மனிதன் சபையில் இருந்து வெளியே தள்ளப்பட்டான். இன்னைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில் நடக்குது இல்லையா? இவ்விதமான எதிர்ப்புகள் உண்டு இல்ல? நீங்க இருக்கக்கூடிய இடத்துல ஒரு தேவனுடைய மனிதன் அல்லது தேவனுடைய மனுஷி தான் இருக்கக்கூடிய இடத்துல சத்தியத்துக்காக நிற்கும் போது பல்வேறு விதத்துல பாதிக்கப்படுறாங்க. அது கிறிஸ்தவ வட்டாரமாக இருந்தாலும் சரி, மற்ற வட்டாரமாக இருந்தாலும் சரி. முதலாவது. இரண்டாவது, இந்த யூதர்கள் செய்த மிகவும் மோசமான ஒரு காரியம் என்னன்னா, யூத சமயம் ரோம சக்கரவர்த்தி மூலமாக, ரோம சாம்ராஜ்யத்தின் மூலமாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சமயம். ஆனா கிறிஸ்தவம் அங்கீகரிக்கப்படல. அப்படி இருக்கும்போது இந்த யூதர்கள் என்று சொல்லக்கூடிய பொய்யான யூதர்கள் இந்த கிறிஸ்தவர்களை பற்றி ரோம பேரரசுக்கு, ரோம சக்கரவர்த்திக்கு, ரோம அதிகாரிகளுக்கு பொய்யாக கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. என்ன சொன்னாங்க? குற்றப்படுத்தினார்கள். இவங்க என்ன பண்றது இல்ல, ரோம சக்கரவர்த்தியை வணங்குறது கிடையாது. யாரு? கிறிஸ்தவர்கள். ரோமனுடைய ராயனுடைய சிலைக்கு முன்பாக அந்த கொஞ்சோல சாம்பிராணி எடுத்து போட்டு ராயனே தெய்வம்னு சொல்லி சொல்றது கிடையாதுன்னு சொல்லி இவர்களை பற்றி அவர்களிடத்துல போய் கம்ப்ளைண்ட் பண்ண மக்கள். ஊழியத்துல ஆண்டவருக்கென்று தொடர்ந்து செயல்படும் போது நம்மை பாதிக்கக்கூடிய முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? பொய்யான குற்றச்சாட்டுக்கள். நம்மை நேசிக்க வேண்டியவர்கள், நம்மை புரிந்து கொள்ள வேண்டியவர்கள், நம்மை தட்டி கொடுக்க வேண்டியவர்கள், இந்த திருச்சபையை தாங்க வேண்டியவர்கள் திருச்சபைக்கு எதிராக செயல்பட்டார்கள். ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? அப்படிப்பட்ட யூதர்களை நான் உனக்கு கொடுப்பேன். யோசித்து பாருங்களேன். அவர்களுடைய அதிகாரத்தின் மீது இந்த திருச்சபை, என்ன திருச்சபை இது? லவோதிக்கேயா திருச்சபைக்கு நான் அதிகாரத்தை கொடுப்பேன் சொல்லி கர்த்தர் சொல்கிறார். இதான் அந்த வசனத்துடைய அர்த்தம். இதே மாதிரி சூழ்நிலைகள் பல்வேறு இடங்கள்ல வருது. 1 கொரிந்தியர் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா 16வது அதிகாரம் 9ஆம் வசனத்துல இவ்விதமாக வருகிறது. இதே மாதிரி ஒரு சூழ்நிலை வருகிறது. அப்போ நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, ஆண்டவருக்கென்று வாழும் போது, ஆண்டவருக்கென்று உண்மையாக நிற்கும் போது இவ்விதமான தடைகள் உண்டு. ஆனால் தடைகளை கண்டு நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. இதான் முக்கியமான ஒரு காரியம். அவர்கள் யார் தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டார்களோ அவர்கள் உன்னுடைய அதிகாரத்துக்கு கீழே வருவாங்க. உன் மூலமாக நித்தியத்துக்கு நேராக திரும்புவார்கள். உன்னுடைய பாதங்களுக்கு முன்பாக அவர்கள் பணிந்து கொள்வார்கள். நான் உன்மேல் அன்பாய் இருப்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். எதிரிகள் எனக்கு நண்பர்களாக மாற்றப்படுவார்கள். நான் தேவனை பிரியப்படுத்தும் போது, தேவனை கனம் பண்ணும் போது, தேவன் என்னுடைய வாழ்க்கைக்கு எதிராக செயல்படக்கூடிய மக்களை அவர் பார்த்து கொள்கிறார். இதான் வேதம் கற்றுக் கொடுக்கக்கூடிய சத்தியம்.
சாரி, இன்னைக்கு அநேக விசுவாசிகளுக்கு இந்த பிரச்சனை இருக்கு இல்லையா? ஆண்டவருக்காக வாழ்வதற்கு, ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிப்பதற்கு இருக்கக்கூடிய பெரிய தடை கிறிஸ்தவர்கள்ல, பெயர் கிறிஸ்தவர்கள் இல்லையா, அநேகத்துல உறவினர்கள் அல்லது என்னுடைய சகோதரர்கள் பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளை வைக்கிறார்கள், பல்வேறு விதங்கள்ல தடைகளை பண்ணுகிறார்கள். நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய வார்த்தைக்கு மாத்திரம் கீழ்ப்படிந்து அவரை பிரியப்படுத்தி வாழும்போது கர்த்தர் என்ன தெரியுமா சொல்லுகிறார்? நான் உன்னுடைய கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உன்னுடைய கிரியைகளுக்கு தக்கதாக யார் உன்னை பாடுபடுத்தினார்களோ, யார் உன்னை வேதனைப்படுத்தினார்களோ, யார் உன்னை குற்றப்படுத்தினார்களோ, அவர்கள் உன்னுடைய பாதத்தருகே வந்து பணிந்து உன்மேல் நான் அன்பா இருப்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். எவ்வளவு பெரிய வாக்கு தத்துவம் இல்லையா? கேட்டீர்கள் அருமையான சகோதர சகோதரிகளே. அநேக நேரங்கள்ல எதிர்ப்பையும் மனிதர்களுடைய குற்றச்சாட்டையுமே நம்ம பார்த்து அவருடைய ஊழியத்தை செய்ய நம்ம தவறிடுறோம் இல்லையா? எத்தனை முறை மக்கள் பேசக்கூடிய பேச்சு, பொய்யான பேச்சு, அதை நம்ம பாதிக்குது இல்லையா? ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம், அருமையான திருச்சபையே, நீ எனக்கு உண்மையா இருந்து என்னுடைய பணியை செய், உன்னுடைய பணியை நான் பார்த்துக் கொள்வேன், என்னுடைய அதிகாரத்துக்கு கீழே நீ அடங்கியிரு, உன்னுடைய அதிகாரத்தை அவர்கள் மீது கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதை நம்புவோமா? நம்புவோமா? நம்முடைய பணி என்ன தெரியுமா? அவரையே கனம் பண்ணி அவரையே மகிமைப்படுத்துவது நம்முடைய வாழ்க்கையின் முக்கியமான நோக்கம். இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். 10ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். 3வது அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேல் எங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். மூன்றாவது மறுபடியும் தேவனுடைய வாக்குத்தத்தம் பிலதெல்பியா சபைக்கு வருகிறது. என்ன வருகிறது தெரியுமா? என் பொறுமையை குறித்து நான் சொன்ன வசனத்தை நீ காத்து கொண்டபடியால். மறுபடி பிலதெல்பியா சபையை கர்த்தர் பாராட்டக்கூடிய காரியம், என் வசனத்தை கை கொண்டாய், என்னுடைய வசனத்தை நீ காத்து கொண்டாய். நம்ம இதைதான் யோசித்து பார்க்கணும். அவருடைய வசனத்தை கை கொள்கிறேனா, அவருடைய வசனத்தை என்னுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலேயும் காத்து கொள்கிறேனா? அப்படி காத்து கொள்வேனானால் என்ன சொல்றா தெரியுமா? இந்த ரோம சக்கரவர்த்தியின் மூலமாக இன்னும் பெரிய உபத்திரவம் வரப்போகுது, அந்த உபத்திரவத்திலிருந்து நான் உன்னை பார்த்துக் கொள்வேன்னு சொல்லுகிறார். எவ்வளவு அருமையான வாக்கு தத்துவம் இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு கனம் பண்ணி வாழும் போது நம்முடைய திராணிக்கு மேல கர்த்தர் ஒருபோதும் நம்ம என்ன செய்ய மாட்டார்? பாடுகளுக்கும் உபத்திரவங்களுக்கும் அனுமதிக்க மாட்டார். அடுத்து, பூச்சக்கரம் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நான் உன்னை பாதுகாப்பேன். பூச்சக்கரம்ன்ற என்ன அர்த்தம்? முழு உலகம். பூச்சக்கரம்ன்றது பழைய இந்த தமிழ். அதுல வரப்போகிற ஒரு பெரிய அழிவு. என்ன அழிவு வரப்போகிறது? தேவனுடைய நியாயத்தீர்ப்பு வரப்போகிறது, இயேசு கிறிஸ்துவுடைய வருகை வரப்போகிறது, மறுபடி அவர் நியாயாதிபதியாக வரப்போகிறார். வரும்போது தண்டனை உண்டு, தேவனை அறியாதவர்களுக்கு அழிவு உண்டு, ரட்சிக்கப்படாதவர்களுக்கு நரகம் உண்டு. ஆனால் அந்த நியாய தீர்ப்பில் இருந்து, அந்த அழிவில் இருந்து நான் உன்னை பாதுகாப்பேன். இதான் தேவன் கொடுக்கக்கூடிய வாக்கு தத்துவம். நான் உன்னை காத்து கொள்வேன், வலுவாதபடி உன்னை கடைசி வரை கொண்டு போய் சேர்ப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எவ்வளவு ஒரு அருமையான வாக்கு தத்துவம் இல்லையா? இந்த வாக்கு தத்துவம் பாடுகள் வழியாக கடந்து செல்லக்கூடிய விசுவாசிகளை, திருச்சபையை எந்த அளவுக்கு உற்சாகப்படுத்தி இருக்கோம் இல்லையா? நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே உம்முடைய வசனத்தை காத்துக்கொள்ள எனக்கு கிருபை தாரும், திருச்சபையாக காத்துக்கொள்ள, தனிநபர்களாக காத்துக்கொள்ள எனக்கு கிருபை தாரும் என்று ஜபிக்க வேண்டியது மிக மிக முக்கியம். சரி, அடுத்த வசனத்துக்குள்ள நம்ம போலாம். 11ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். 11, 12 வாசிங்க. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், அதினின்று அவன் ஒரு காலும் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்தில் இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது.
இந்த வசனங்கள்ல கர்த்தர் தொடர்ந்து அவருடைய வாக்குத்தத்தத்தை கூறுகிறார். அந்த வாக்குத்தத்தத்தை அப்படியே கொஞ்சம் பாருங்களேன். மூன்றாவது வாக்குத்தத்தம், மூன்றாவது வாக்குத்தத்தம் எந்த வசனத்துல நம்ம படிச்சோம்? 11வது வசனத்துல ஒரு எச்சரிப்பு வருகிறது. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்கு உள்ளதை பற்றி கொண்டிரு. என்ன அர்த்தம்? இந்த கிரீடம்னா என்ன, ரட்சிப்பா? இல்ல இல்ல. இன்றைக்கு பொறுமையோடு கடந்து போகிறாய் அல்லவா? இன்றைக்கு உனக்கு இருக்கக்கூடிய பலத்தின் மத்தியில கர்த்தருடைய வசனத்தை நீ கீழ்ப்படுகிறாய் இல்லவா? அதன் அடிப்படையில நான் உன்னை கனம் பண்ணுகிறேன் அல்லவா? அதை தொடர்ந்து காத்துக்கொள்னு சொல்லி சொல்லுகிறார். காத்துக்கொள்னு சொல்லி சொல்லுகிறார். படிக்கும்போது ஒரு கேள்வி போன தடவை நடைபெறும் போது கடைசியா அந்த என்ன சபை, அது சர்தை சபையை பற்றி படிக்கும்போது, ரட்சிப்பை நாம் இழந்து போய் விடுவோமா, இழந்து போக மாட்டோமான்ற ஒரு கேள்வியுடன் முடிச்சோம். கால்வினிஸ்ட் எனப்பட்ட வேதத்தை நம்பக்கூடிய, வேதத்தின் சித்தாந்தத்தை நம்பக்கூடிய ஒரு தேவ மனிதர்கள், பெரிய ஒரு கூட்டம், ஒரு பெரிய மக்கள், விசுவாசிகள், தேவனுடைய மனிதர்கள் எல்லாத்தையும் உண்டு. அவங்க என்ன நம்புறாங்க? ஒன்ஸ் சேவ்ட் ஒன்ஸ் ஃபார் ஆல் சேவ்ட். ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் ரட்சிப்பை இழந்து போவதற்கு வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. இதை பயன்படுத்தி கொண்டு ஒரு சிலர் போதிக்கக்கூடிய காரியம், எவ்வளவு பாவம் செய்தாலும் ஒரு விசுவாசி நரகத்துக்கு போக மாட்டான். அதுதான் ஹைப்பர் கிரேஸ்ன்னு சொல்லி கள்ள உபதேசம் போதிக்கிறாங்க. சரி, இது ஒரு குரூப். அது அவங்களை என்ன சொல்றோம்? கால்வினிசம் சொல்லி சொல்றோம். அது இந்த டாக்டரின்ல, தியாலஜில சொல்லக்கூடிய ஒரு காரியம். அடுத்து ஆர்மீனியனிசம். இவங்க என்ன நம்புறாங்க? ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் பாவத்திலே தொடர்ந்து வாழ்வானால் ரட்சிப்பை இழந்து போவதற்கு வாய்ப்பு உண்டுன்னு சொல்லி நம்புறாங்க. இந்த ரெண்டுக்கும் வசனங்கள் உண்டு. இந்த ரெண்டு கொள்கையை நம்பக்கூடிய தேவனுடைய மனிதர்கள் உண்டு, விசுவாசிகள் உண்டு. எது சரி? அதான் கடந்த முறை முடிச்ச உடனே ஒரு தம்பி கேள்வி கேட்டாங்க இல்லையா? வேதாகமம் கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம், நம்முடைய ரட்சிப்பு தேவனுடைய கரத்துல பாதுகாப்பாக இருக்கிறது, அதுல எந்த சந்தேகமே கிடையாது. நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒரு பொய் சொல்லிட்டேன், பரிசுத்தமாகுதல்ல கடந்து செல்லும் போது என்னுடைய பலவீனத்தின் நிமித்தமாக, அஜாக்கிரதை நிமித்தமாக ஒரு பாவத்துல விழுந்துட்டேன்னு வச்சுக்கிறீங்களேன், நான் ரட்சிப்பை இழந்து போறது கிடையாது. ரட்சிப்பின் சந்தோஷத்தை நான் இழந்து போயிடுறேன். ஆனா அதே நேரத்துல ஒரு காரியத்தை ஞாபகம் வைத்துக் கொள்வோம். தெரிந்து துணிந்து ஒரு மனிதன் பாவத்திலே வாழ்வானால், சாரி, தெரிந்து துணிந்து ஒரு மனிதன் பாவத்திலேயே வாழ்ந்து கொண்டு போவானானால் அவனுடைய வாழ்க்கையை கர்த்தர் சொல்லுகிறார், அவனுடைய பெயரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன்னு சொல்லி சொல்லுகிறார். ரட்சிப்பு பாவம் செய்வதற்கு டோக்கன் கிடையாது. இட் இஸ் நாட் எ ஃப்ரீடம் டு சின். ஆகவே கவனமாக வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாக மாறின நாம் தேவனுடைய பிள்ளைகளாக வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால இந்த இடத்துல கிரீடத்தை எடுத்துக்கொள்வார்கள்னா அந்த அர்த்தம் கிடையாது. நீ இன்றைக்கு தேவனை பின்பற்றுகிற மாதிரி தொடர்ந்து அவரை பின்பற்றும்படி ஜாக்கிரதையாயிரு, உனக்கு உள்ளதை பற்றி கொண்டிருன்னு சொல்லி சொல்லுகிறார். சரி, சொல்லிட்டு கடைசியான வாக்கு தத்துவத்தை மாத்திரம் நம்ம பார்த்து முடிக்க போறோம். அந்த 12ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிங்க சிஸ்டர். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், அதினின்று அவன் ஒரு காலும் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்திலிருந்திறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். இந்த இடத்துல ரெண்டு காரியங்களை கர்த்தர் சொல்லுகிறார். ஒன்று, தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன். தூணாக்குவேன், இது என்ன அர்த்தம் சொல்லி நம்ம யோசிக்கலாம். என்ன அர்த்தம்னா, இந்த பெரிய நிலநடுக்கம் வந்துச்சு இல்லையா? நிலநடுக்கம் வரும்போது எல்லா கட்டிடங்களும் இடிந்து விழுந்து விட்டது. அந்த சூழ்நிலையில இவனுடைய வாழ்க்கை அவ்விதமாக அழிந்து போகாதுன்னு சொல்லி சொல்லுகிறார். ஒண்ணு. ரெண்டாவது, கலாச்சார பின்னணியத்துல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, அந்த நாட்கள்ல எந்த ஒரு மனிதன் தங்களுடைய கடவுளுக்கு உண்மையாக இருந்தானோ, தன்னுடைய கடவுளுக்கென்று அநேக காரியங்களை காணிக்கையாக கொடுத்தானோ, தியாகம் செய்தானோ, அவனுடைய பெயர் அந்த கோயிலிலே உள்ள தூணிலே எழுதப்படும். ஆனா அப்படி இருக்கும்போது
ஆண்டவர் இங்க என்ன சொல்றாருன்னா, நீ எனக்கு உண்மையாக இருந்தபடியினாலே எந்த ஒரு சூழ்நிலையும் உன்னை அசைக்க முடியாது. என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், அதினின்று அவன் ஒரு காலும் நீங்குவதில்லை. பில்லர் ஆஃப் த டெம்பிள் திருச்சபையின் கட்டுமான பணியில வாழ்க்கையின் வேதனைகள் மத்தியிலையும் அசையாதபடிக்கு தொடர்ந்து தேவனாலே பயன்படுத்தக்கூடிய ஒரு மனிதனாக அவன் இருப்பான் என்று சொல்லுகிறார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இல்லையா? கொஞ்சம் கொஞ்சம் பலத்தின் மத்தியில வசனத்தை காத்து கொண்டபடியினாலே நான் உன்னை இவ்விதமாக கனம் பண்ணுவேன் சொல்லி சொல்றார். முதலாவது. இரண்டாவது, உன்னுடைய நாமத்தை எழுதுவேன் சொல்லி சொல்றார். 3 நாமங்கள் கொடுக்கப்படும். நாமங்கள்னா பெயர்கள்னா தன்மைகள். என்னென்ன நாமங்கள்? முதலாவது தேவனுடைய நாமம், இரண்டாவது புதிய எருசலேமின் நாமம், மூன்றாவது என்னுடைய நாமம். அதை படிச்சு பாருங்களேன். என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேம் ஆகிய என்னுடைய தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். நாமம்னா என்ன அர்த்தம்? அந்த நாட்கள்ல ஒரு பொருளை வாங்கி விடுவோமானால் அந்த பொருளை உரிமை கொண்டாடுவதற்காக என்னுடைய பெயர் அல்லது என்னுடைய முத்திரை அதன் மீது பதிக்கப்படும். என்ன அர்த்தம்? பெயரை எழுதிவிட்டோமானால் அது எனக்கு சொந்தம். இன்னைக்கு கூட அதே கலாச்சாரம் நமக்குள்ள இருக்கு இல்லையா? ஒரு நோட்டை வாங்கணும்னா, ஒரு புத்தகத்தை வாங்கணும்னா அதுல இப்ப மேல முன்னுக்கு என் பெயரை ராஜபாலன் சொல்லி எழுதிட்டா இந்த புத்தகம் ராஜபாலனுக்கு சொந்தமானதுன்னு சொல்லி யோசிக்கிறோம்ல. அவ்விதமாக ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்னா, என்னுடைய பெயரை உன் மீது எழுதுவேன். முதலாவது சொல்லக்கூடியது என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தை, பரலோகத்தில் அதுக்கு முன்னாடி தேவனுடைய நாமத்தை எழுதுவேன். என்ன அர்த்தம் தெரியுமா? அவன் தேவனுக்கு சொந்தமானவன் என்பதை நான் வெளிப்படுத்துவேன். இரண்டாவது, புதிய எருசலேம் ஆகிய சீயோனுக்கு சொந்தமானவன். என்ன அர்த்தம்? பரலோகத்திலே நித்தியமாக. புதிய எருசலேம் என்பது பரலோகத்தை குறிக்கிறது. புதிய எருசலேம் ஆகிய மணவாட்டி வானத்திலிருந்து இறங்கி வருகிறதை கண்டேன்னு சொல்லி வெளிப்படுத்தின விசேஷத்துல பின்னாடி படிப்போம். புதிய எருசலேமுக்கு சொந்தமானவன். அவன் எங்க வாழ போகிறான்? நித்தியமாக தேவனோடு வாழும்படியாக அழைக்கப்பட்டவன் அவன் புதிய எருசலேமுக்கு சொந்தமானவன். மூன்றாவது, புதிய நாமத்தை கொடுப்பேன். புதிய நாமம்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். புதிய நாமம் சொல்லி சொல்லும் போது யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்களோ, தொடர்ந்து அவருடைய வார்த்தையின்படி வாழுகிறார்களோ, அவர்களுக்கு தேவனுடைய பிள்ளை என்ற ஸ்லாக்கியத்தை கர்த்தரை கொடுக்கிறார். எப்படி பழைய ஏற்பாட்டுல ஆபிரகாம் எனப்பட்ட ஆபிராமை தேவன் தெரிந்தெடுத்து ஆபிரகாமாக மாற்றினாரோ, யாக்கோபை இஸ்ரவேலாக மாற்றினாரோ, அவ்விதமாக ஒரு புதிய நாமத்தை உன் மீது எழுதுவேன்றார். புதிய நாமனா நீ தேவனுடைய பிள்ளை. எனக்கு நீ சொந்தமானவன், தேவனுக்கு சொந்தமானவன், புதிய எருசலேமுக்கு சொந்தமானவன், எனக்கு சொந்தமானவன் என்பதை நான் வெளிப்படுத்துவேன் சொல்லுகிறார். கொஞ்சம் யோசித்து பார்க்கலாமே. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நம் மீது வைத்த அன்பு எவ்வளவு பெரியது. வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், மகத்துவம் உள்ள தேவன், நம்மை இந்த சபையை எனக்கு சொந்தமானவர்கள் சொல்றது எவ்வளவு பெரிய சிலாக்கியம் இல்லையா? அநேக நேரங்கள்ல நாம் நம்முடைய உன்னதமான நிலைமையை நாம் மறந்து விடுகிறோம். இந்த திருச்சபை பலவீனமான திருச்சபை, பாடு அனுபவித்த திருச்சபை. ஆனா இவர்கள் தேவனை கனம் பண்ணினபடினால, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடினால கர்த்தர் இத்தனை ஆசீர்வாதங்களை அவருடைய வாழ்க்கையில் கட்டளையிடுகிறார். அவருக்கு சொந்தமானவர்கள், நானும் நீங்களும் அவருக்கு சொந்தமானவர்கள். எதிரிகள் தேடி வந்து பணிந்து கொள்வார்கள். கர்த்தருடைய பெயர் என் மீது எழுதப்படும். எந்த உபத்திரமும் எந்த பாடுகளும் கர்த்தருடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க முடியாது. எவ்வளவு ஒரு உன்னதமான நிலைமை இல்லையா? இன்னைக்கு கேட்ட காரியங்களை கொஞ்சம் யோசித்து பார்ப்போமா? பிலதெல்பியா சபைக்கு தேவன் கொடுத்த பாராட்டுகள் இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில உண்டா?
கொஞ்சம் பலம் இருந்த போதும் கர்த்தருடைய வசனத்தை மறுதலியாதவர்கள், கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்தவர்கள், கர்த்தருடைய வசனத்தை காத்து கொண்டவர்கள். ஆண்டவரே, எனக்கும் அந்த கிருபையை தாரும். நான் பலவீனமா இருக்கேன்னு சொல்லிட்டு என்னை நானே குறைத்து கொள்ளாதபடிக்கு உம்மை சார்ந்து கொள்ள எனக்கு கிருபை தாரும் சொல்லி ஜெபம் பண்ணுவோமா? எல்லாவற்றையும் அறிந்திருக்கக்கூடிய கர்த்தர் எத்தனை வாக்கு தத்தங்களை கொடுத்தார் இல்லையா? அதே வாக்கு தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையிலேயும் நிச்சயமாக நிறைவேற்றுவார். இப்படிப்பட்ட கிருபையை தேவன் நமக்கு கொடுக்கத்தக்கதாக தலையிலை தாழ்த்தி கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நாளின் இரவு வேளையிலே பிலதெல்பியா திருச்சபையில் இருந்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பல்வேறு விதமான அழிவின் மத்தியில கடந்து சென்ற திருச்சபை, சுற்றிலும் தெய்வத்தை அறியாத மக்கள் அதிகமாக இருந்த திருச்சபை, பலவீனமான ஒரு திருச்சபை. ஆனாலும் உம்முடைய வசனத்தை காத்து கொண்டதை நீர் பாராட்டுகிறீரே ஆண்டவரே. உம்முடைய வசனத்தை கை கொண்டதை நீர் பாராட்டுகிறீரே. அவர்கள் உண்மை எந்த அளவுக்கு நேசித்தார்கள் ஆண்டவரே, அதே சகோதர சிநேகத்தை மற்றவரிடத்துல காட்டினாங்களே ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொருவரும் பிலதெல்பியா திருச்சபையின் விசுவாசிகளை போல கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்கி விட, கீழ்ப்படிந்து விட எங்களுக்கு நீங்க கிருபை தாங்க ராஜா. ஆண்டவரே, எங்களால என்ன முடியுமோ, எங்களை என்ன செய்ய சொல்லுகிறீரோ அதை செய்து விட எங்களுக்கு கிருபை தாரும். திறந்த வாசலை எங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறீர். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி உம்மை மைமைப்படுத்தி விட, அறிவித்து விட எங்களுக்கு கிருபை தாரும். ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு நீர் திறக்கிறவர், திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவர். தாவீதின் திறவுகோல்களை உடையவர் நீர், பரிசுத்தமுள்ளவர், சத்தியமுள்ளவர். அதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எதிர்ப்புகள் மத்தியில, எங்களை குற்றம் சாட்டக்கூடிய மக்கள் மத்தியில அதை பார்க்காதபடிக்கு உம்மையே பார்த்து நாங்கள் முன்னேற எங்களுக்கு கிருபை தாரும். அவர்கள் உன்னுடைய பாதத்தருகே வந்து பணிவார்கள் சொல்லி சொன்னீர ஆண்டவரே. நாங்கள் உம்மை பணிந்து கொள்ள நீர் அவர்களை எங்களுக்கு நேராக திருப்ப நாங்கள் விட்டு கொடுக்க எங்களுக்கு கிருபை தாரும் ஐயா. எங்களுக்கு எவ்வளவு பெரிய நாமத்தை கொடுத்திருக்கிறீரே, தேவனுடைய பிள்ளைகள் என்று கொடுத்திருக்கிறீரே, புதிய எருசலேமில் சொந்தமானவர்கள் கொடுத்திருக்கிறீரே ஆண்டவரே. இந்த சிலாக்கியங்களை உணர்ந்து கொண்டு அதற்கு தக்கதாக வாழ்ந்து விட எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. கேள்விகளோடு சந்தேகங்களோடு இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் உண்டு ஆண்டவரே. இந்த செய்தியை கேட்கக்கூடிய மக்களுக்கு உம்முடைய தன்மை மூலமாக, உம்முடைய வாக்கு தத்தத்தின் மூலமாக, உம்முடைய பாராட்டின் மூலமாக அவர்களையும் உற்சாகப்படுத்தும், பலப்படுத்தும், பயன்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென்.